பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் சம்பவம். பார்வதி கிழிச்சிட்டாயா? நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், கிழிச்சு எடுத்துட்டா. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை கிளின்னு கிழிச்சிட்டா பார்வதி. மதுரை கிழிச்சு எடுத்துட்டா. சரியான அடி. அப்புறம் ஜெயினி சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இங்கே தாவக்கூடாது, அங்கே தாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து என்ன பண்ணாங்க, கொசு அடிக்கிறாரு. இங்கே ஒரு 2 கொசு, அங்கே 4 கொசு அடித்து நம்மளே மோக் பண்ணுறாரு. இதனடா நியாயம்? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமாடா அப்படிங்கிற மாதிரி அடி. நாளே அடி. காலங்காத்தாலே முடிச்சு விட்டுருச்சு கதையை. அடுத்து திவ்யா சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், எதுவுமே நல்லா இல்லை, பார்க்க முடியல. நீ யார் சொல்கிறதுக்கு? நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. நீ அப்படியே லாத்திக்கிட்டு வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன், நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம்மா. மூடிக்கிட்டு உன் கேம் ஆடு. இந்த புத்திமதி புண்ணாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாமா டிவி சொல்லி விட்றாங்கலாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அட்டி மரண அட்டிங்க. இன்னும் பல சம்பவங்கள் காத்திருக்கு. ப்ரோமோக்கே அப்படியா? இப்போ தாங்க சூடு பிடிக்குது. பிக் பாஸ் உண்மையிலே இன்றைக்கி தாங்க சூடு பிடிக்குது. வேறு லெவலில் ஃபார்ம் ஆகுது. சூப்பர். இதை தான் எதிர்பார்க்குறோம். மதுரை கிளி தான்யா. என்ன அட்டி இது மோக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆக்ஷன்ஸ் இறங்கிடுச்சு. ஏண்டா ஆல்ரெடி இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு 40 நாளாக 30 நாளாக. திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சா? அதாவது என்ன, இப்போ தான் சரியான ஒரு 4 ஆடுங்க மாட்டியிருக்கு பார்வதிக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ஓடிடுவாங்க. ஸோ இவங்க 4 பேரில் யாராச்சும் நின்று சண்டை போடுறவங்க இருந்தால் தான் பார்வதிக்கு ப்ளஸ்ஸு, பார்வதிக்கு ஜாலி. ஆக்சுவலாக இவங்களெல்லாம் பார்த்து ஜாலியாக இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கோம், நேற்றெல்லாம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். பயப்படுற மாதிரி ரியாக்ஷன்லாம் வச்சு மக்களுக்கு காட்டுறது. நைட்டு பூரா யோசிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆரம்பிக்கிறேன்டா, இவங்க 4 பேர் முதல்ல காலி பண்ணணும். ஃபுல் ஃபார்மில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. வேணா திவாரை வேணா உடச்சிருக்கலாம், அவர் என்ன ஃபார்மில் இருப்பாங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ வேறு ஆளுங்கள்கிட்ட நீ போய் சொல்கிறதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் பார்வதி கிட்ட வேலைக்கு ஆகாதுங்கிறத முடிச்சிட்டால். சூடு என்னமோ தான் சூடு. பிக் பாஸோட சூடு என்னமோ தான் வேற மாதிரி இருக்க போகுது. ஆண்ட்ராலாம் முறைக்குது, பிரஜைன்லாம் முறைக்கிறான் அப்படியே. இது பார்க்குது, திருன்னு முழிக்குது. திவ்யா ஆகா வம்புழுக்கிறாளே, என்ன பண்ணுறது, டிக்னிட்டி டெக்கோரம்லாம் வேறு பேசிட்டோமே. ஆகா அத்தாடி ஆத்தா, இவன் இந்த கிழிக்கிறா. எந்த ஒரு காரியாக இருப்பா? மதுரை காரிடி. ஐயோ, இவன் தான் ரொம்ப முறைக்கிறான். அமித் பார்காவ் அவன் நல்லா தான் பிளேஸ்னா. இதுவுமே நல்லா சென்சிபிளாக பேசுனுச்சு திவ்யாலாம். ஸோ எந்த மாதிரி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கடைசியாக சொல்லிச்சு பாருங்கள், அதுதாங்க அடிங்க மரண குத்துங்க. ஏன்னா இந்த ஊரில் சொசைட்டியில் இருப்பாங்க பாருங்கள், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, இந்த 4 பேர் தான். அடி, ஒரே அடி. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க இல்லை, அது வேறு யாரும் கிடையாது, இந்த 4 பேர் தான். அப்படிங்கிற மாதிரி ஒரே அடி. என்ன பேச்சு, கிழிச்சு போடுறாராம். இங்கே டெக்கோரம் சொல்லி கொடுக்குறாங்க, டிக்னிட்டி சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே அடிங்க. வேறு லெவல் ப்ரோமோ, தரமான மண்டே. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ண முடியல, வேறு லெவலில் இருக்குது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை.